வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு. அதனால தான் இந்த வீடியோவே உங்க கண்ல பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேரம் சரியில்லன்னு நெறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இந்த நேரத்துக்காகவே ஒரு கோவில் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தாங்க நாங்க பார்க்க போறோம். இந்த கோவில்ல கோபுரத்துல நேரமே உலகம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கோவில்ல 11 முறை நாம சுற்றி வந்தோம் அப்படின்னாலே போதுங்க. நமக்கு கெட்ட நேரம் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நல்ல நேரமா மாற்றி தரக்கூடிய ஒரு கோவில் தாங்க விசேஷமானது. இது நம்ம தமிழகத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு எனக்கு என்ன நேரம்னே தெரியல இது நடக்குது, ஒரு பணங்காசு கையில் வரதா இருந்துச்சு, கெட்ட நேரம் போயிடுச்சு, என்னோட கெட்ட நேரம் நான் எனக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த கெட்ட நேரத்தில் மட்டும் கடவுள் மேலே நம்ம பழி போட்டுருவோம். அப்படிப்பட்ட நேரத்தை மாற்றி நமக்கு நல்ல நேரத்தை அமைத்து தர்றதுக்கான ஒரு கோவில் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோவில் நம்ம தமிழகத்தில் இருக்குது. ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு கோவில். இரவில் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில் இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய தகவல் இருக்குது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லாத தகவல் கூட உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக இந்த கோவிலில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாதேவியை வழிபாடு செய்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஸ்ரீ காலாதேவி அம்மனே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய சண்டை பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபம், ஏதாவது விவாகரத்து வரைக்கும் கணவன் மனைவி சண்டையெல்லாம் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சரி, நாம் இப்போது அதிசயமான ஒரு கோவில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோவில் இரவில் மட்டும்தாங்க திறந்திருக்கும். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலாதேவி கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்துடலாம். பௌர்ணமி அமாவாசைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க இந்த கோவில். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக வருவாங்க. சாதாரண நாட்களில் நம்ம போகிறத விட இந்த மாதிரியான விசேஷமான நாட்களில் போகிறது ரொம்ப நல்லது. இது முழுக்க முழுக்க நேரத்துக்கான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் கோபுரத்திலேயே நேரமே உலகம் அப்படின்னு எழுதியிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. காலாதேவி அப்படின்னு சொன்னால் காத்தல் அழித்தல் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய சக்தி பெற்றவள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நேரத்தினுடைய அதிபதியான காலாதேவியால் ஒருவருடைய கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலினுடைய ஒரு தத்துவமாகவே இருக்குது. முக்கியமாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த கோவிலினுடைய நடை திறக்கப்படும் பார்த்தோம். இரவு முழுவதும் பக்தர்களுக்கு காலாதேவி தரிசனம் கிடைக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பு நடை சாட்டப்படும். இந்த கோவில் பௌர்ணமியும் அமாவாசையும் ரொம்ப இந்த கோவிலில் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம். முக்கியமாக அதிசயமான கோவில் இது ஒன்று தான். இந்த கோவில் போல் உலகத்தில் வேறு எந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து ராஜபாளையம் போகக்கூடிய வழியில் தான் சுப்பலாபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அருகில் இருந்து சிலார்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் தாங்க இந்த கோவில் அமைந்திருக்கு. ஒருவேளை இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக மற்ற நபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை சொல்லிவிடுங்க. இந்த கோவிலை வலமிருந்து இடமாக 11 முறையும் இடமிருந்து வளமாக 11 முறையும் சுற்றி வந்து இந்த காலதேவிக்கு 11 நெய் விளக்குகளை ஏற்றிட்டு பிறகு கருவறையில் இருக்கக்கூடிய காலதேவியின் முன்பு இருக்கக்கூடிய கால சக்கரத்தில் அமர்ந்து 11 வினாடிகள் காலதேவியை தரிசிக்கணும். அதாவது வலமிருந்து இடமாக 11 முறை இடமிருந்து வலமாக 11 முறை சுற்றி வரணும். 11 நெய் விளக்கு ஏற்றிட்டு கருவறைக்கு முன்பு காலதேவியின் முன்பு இருக்கக்கூடிய கால சக்கரத்தில் அமர்ந்து 11 வினாடிகள் இந்த தேவியை நம்ம தரிசிக்கணும். காலதேவியை தரிசிக்கும் போது எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் நம்ம மனசில் நினைக்காம இனி எனக்கு எல்லாமே நல்லதாகவே அமையணும் அப்படின்னு நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. நம்மளுடைய கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த காலதேவிக்கு உண்டு அப்படிங்கிறது இங்கு வரக்கூடிய பக்தர்களின் மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக நாம் போக வேண்டிய கோவிலில் இந்த கோவில் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவில் சூரிய அஸ்தமனமானவோடு ஆனதுக்கப்புறமா மாலை 6 மணிக்கு தொடங்கி விடிய விடிய நடை திறந்திருக்கும். சூரியன் உதிக்கும் முன்பு நடை சாத்தப்படும். இந்த கோவில் நீளமும் கற்பகிரகமும் பார்த்திங்கன்னா 52 அடி அளவில் அமைக்கப்பட்டிருக்கு. கற்பகிரகத்தில் 5 சக்கரங்களுக்கு நடுவில் இந்த காலாதேவி விற்றிருக்காங்க. கற்பகிரகத்துக்குள்ளே வீட்டிருக்கக்கூடிய காலாதேவி ஒரு அங்குலம் அளவில் அபயமுத்திரையின் காட்சியளிக்கிறாங்க. இந்த கற்பகிரகத்தின் முன்பு காலதேவி சக்கரம் ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது காலச்சக்கரம் ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ் உட்பட வடமொழி எழுத்தும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாட்களில் ரொம்ப சிறப்பு வழிபாடு இருக்கும். நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாரத்தில் வெள்ளி, சனி, செவ்வாய், ஞாயிறு இந்த நாட்களில் கூட போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விடியல் இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது போனோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட நேரம் நடந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி ஓடி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோவிலுக்கு நம்ம முக்கியமாக போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு நேரத்தின் அதிபதியான காலதேவி ஒருவருடைய கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் ஒருத்தங்களுக்கு கெட்ட நேரம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே நாம் ஒரு கல்யாணத்துக்காக முடிவு பண்ணி அதற்கான ஒரு வரன் பார்த்து அதற்கான ஒரு முயற்சிகளை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நமக்கு கெட்ட நேரமாக இருந்தால் அது கைகூடாது. அதே போல் நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் நடக்குது அப்படின்னா அந்த தொழில் நம்மளுடைய கைகூடாது. அதில் ஒரு நஷ்டம் ஆகிறது, பிள்ளைங்க சரியாக படிக்காமல் போகிறது, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றது, பிரிவு வர்றது, இது எல்லாமே நமக்கு கெட்ட நேரம் நடக்கும்போது தான். அதனால் அந்த கெட்ட நேரத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இங்கே இருக்கக்கூடிய இந்த காலதேவி அம்மனுக்கு இருக்குங்க. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய காலதேவி அம்மன் சிலை ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஒருவருடைய நேரத்தை விஞ்ஞானத்தால் எப்போவுமே கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்துக்காக ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அது நம்மளால் நம்ப முடியாத ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இன்னொரு முறை கோவிலுடைய முகவரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மதுரை மாவட்டம் சுப்லாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிலார்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இந்த காலதேவி கோவில் அமைந்திருக்கு. புராணங்களில் வரக்கூடிய காலராத்திரியை தான் இங்கு காலதேவியாக கருதுகிறாங்க. இந்த அம்மனுடைய இயக்கத்தில் தான் 7 புவனங்களும் இயங்குது. காத்தல், அழித்தல், பஞ்சபூதங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், 33 கோடி தேவர்களும் அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய சக்தி இந்த காலதேவிக்கு உண்டு அப்படின்னு நம்புகிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா போதும், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சனி பீடை எதுவாக இருந்தாலும் விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் இங்கே போய் நான் சொன்னது போல் எனக்கு இது கொடு அது கொடுன்னு வேண்டாமல் உங்களுக்கான ஒரு நேரத்தை மட்டும் வேண்டிக் கொள்ளுவாங்க. நேரம் பொன் போன்றது, பூ போன்றது அப்படின்லாம் நம்ம நேரத்தினுடைய மதிப்பையும் பெருமையும் வாழ்க்கையில் நெறிமுறைகளோடு பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தான் நம்ம முன்னோர்கள். 24 மணி நேரத்தையும் கூட்டி கழித்து நல்லது கெட்டது என எது நாம் காலக்கணக்கையும் படைத்து விஞ்ஞானம் தலை தூக்காத காலத்திலேயே வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஞ்ஞானம் 1000 வடிவங்களில் உயர்ந்து போனாலும் கூட ஒருத்தருடைய நேரத்தை இந்த விஞ்ஞானத்தால் எப்போவுமே கணிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அடுத்தது ஒருத்தங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால் யாராலும் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துக்காக ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதாங்க முக்கியமானது. அதிலும் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காலதேவி கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.